Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, 2 bodies have the mass ratio of 3:4. ஸோ 3:4னா என்ன அர்த்தம், M1ஓட வேல்யூ வந்து 3 அண்ட் M2ஓட வேல்யூ வந்து 4. ஓகே, அப்படி இருந்துச்சு அப்படின்னா the force applied on the bigger mass. ஸோ bigger mass யார், 4. எங்கே 4 kg இருக்கோ அதுதான் வந்து பிக்கர் மாஸ். அந்த பிக்கர் மாஸ் மேலே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆக்சலரேஷனோட வேல்யூ எவ்வளவு, 12 ms⁻². அதாவது இந்த 4 kg வெயிட் இருக்கக்கூடிய பாடி மேலே மேக் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷன் எவ்வளோ அப்படின்னா 12 ms⁻². ஓகே, வாட் குட் பி த ஆக்சலரேஷன் ஆஃப் த அதர் பாடி. அப்போம்னா இன்னொரு பாடி மேலே எவ்வளோ ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இஃப் சேம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட், ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலேயும் ஒரே விதமான ஃபோர்ஸ் தான் என்ன செய்யுது, செயல்படுது. ஸோ இந்த செம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். நமக்கு கொடுத்துருக்கிற க்ளூ என்ன, F1 = F2. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படுதோ அதே ஃபோர்ஸ் தான் ரெண்டாவது ஆப்ஜெக்ட் மேலே என்ன செய்யுது, செயல்படுது. ஸோ எஃப்க்கு ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும், m×a. ஸோ தட் மீன்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு m1a1ன்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கு m2a2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாத்தையும் 1 by 1 சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இருக்கிறதுலே கிரேட்டர் மாஸ் உள்ளது எவ்வளவு, 4. அதோட ஆக்சலரேஷன் எவ்வளவு, 12. அப்படி தான் சம்மில் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு ஆப்ஜெக்டோட மாஸ் எவ்வளவு, 3. அப்போ இந்த 3 வேல்யூ என்ன செஞ்சிட்டோம், சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 அடுத்த சைடு வந்தால் என்ன ஆகும், டினாமினேட்டருக்கு வரும். டினாமினேட்டருக்கு வந்தால் என்ன செய்யணும், 1 3 is 3, 4 3s are 12. இப்போ 4 × 4 மல்டிப்ளை பண்ணணும், என்னாச்சு 16 ms⁻². ஸோ ஆக்சலரேஷனோட யூனிட் என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்மாக எழுதணும். செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். கண்டுபிடிச்சாச்சு, 16 ms⁻². ரொம்ப ஈஸியான சம். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணி 2 மார்க்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி சம்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.